தேசிய கல்வி குலக்கல்வி தேசிய கல்விக் கொள்கை பிஜேபி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை மும்மொழி இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்களுக்குத்தான் கல்வி நிதியை ஒதுக்குவேன் என்று இன்று தமிழ்நாட்டை மட்டும் அவர் மிரட்டவில்லை. இது நாளை இந்தியா முழுக்க பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் அவர்கள் மிரட்டக்கூடிய வகையில்தான், இது அரசியலமைப்பு சட்டத்தையே மிரட்டக்கூடிய வகையில்தான் கல்வி அமைச்சர்களுடைய இந்த மிரட்டல் அமைந்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு என்றைக்கும் இவர்களுக்கு அடிபணியாது. மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில், கல்வி கொள்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில் இன்று அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் டெல்லியிலேயே இன்று இருக்கக்கூடிய மாணவர்களை திரட்டி கல்வி அமைச்சகத்திற்கு முன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உடனடியாக எஸ்எஸ் கல்வி திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2148 கோடியை உடனே வழங்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு முயற்சிக்க கூடாது. தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்கனவே அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது.